ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன்க்கா. எட்டி மணி ஆயிருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்கல்லட்டி. நீ பாட்டில் இப்படி படுத்து கிடந்தீங்கன்னா வீட்ல உள்ள வேலையை யார் பாக்குறதுன்னு நினைச்ச? அக்கா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவர் பார்த்துட்டு போனதுக்கா, அதுக்கப்புறம் இப்பதானே பார்க்க வராரு. நான் நல்லா ஃபேஷியல் ஃபேஸ் பேக்லாம் போட்டு பளபளன்னு இருந்தா தானே அவங்க அக்காவுக்கு என்னைய பிடிக்கும். எட்டி அம்பிட்டு அக்கறை உள்ளவன் நேத்து நைட்டே இந்த வேலையை பூரா பார்த்துட்டு படுத்துக்கணும் டி. இன்னைக்கு காலையில உட்கார்ந்துகிட்டு அப்பிக்கிட்டு கிடக்குறவ. அக்கா கத்திக்கிட்டே இருக்காம போக்கா, போய் வேலையை பாருக்கா. எருவ மாடு, என்னைய வாட்டி பொண்ணு பார்க்க வராங்க? உன்னை எத்தனை பொண்ணு பார்க்க வராங்க? இந்த வீட்ல உள்ள வேலையெல்லாம் எந்திரிச்சு பார்க்க கூடாது? எப்படி படுத்துருக்குன்னு பாரு. உனக்கு ஆசைதான் உன்னையும் பொண்ணு பார்க்க வரணும்னு. போ போ போய் வேலையை பாரு, போ மாப்பிள்ள வந்துருவாரு. போ திமிரு பிடிச்ச கழுதைக்கு வாய பாரு. நாளைக்கு மாமியா வீட்லயும் போய் இதே மாதிரி வெள்ளரிக்காயை கண்ணுக்கு வச்சுட்டு பாடு. நல்ல மாமியா வெங்காயத்தை கிள்ளி கண்ணுல வச்சு எரிய விடுவா. போ. அவங்க என் கண்ணுல வெங்காயத்தை கிள்ளி வைக்கும் போது நான் அவங்க கண்ணுல மிளகாயை கிள்ளி வைக்க மாட்டேன். போக்கா போ போ. எல்லா வியாக்கியானமும் இங்க என்கிட்ட தாண்டி பேசுவ. நாளைக்கு மாமியா அதை சொன்னா நாத்தனா இதை சொன்னான்னு என் வீட்டுக்கு தானே வரணும். அப்பவா உன்னைய வச்சுக்கிறேன். ஷப்பா போயிருச்சா? சி, கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சு கொஞ்சது மாதிரி படபட 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 படபடன்னு எப்படி பொறிஞ்சு தள்ளிருச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அப்படியே லவ்வை ஃபீல் பண்ணி இப்படி பேக் போட்டு படுக்க விடுறாங்களா? சை, நகி 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 நகின்னு பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயென பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன், நீ வருவாயென தென்றலாக நீ வருவாயா, வார்த்தையாகிறேன் வேகமாக நீ வருவாயா, கவிதையாகிறேன், நீ வருவாயென நீ வருவாயென. வருவா வருவா, உன் நாத்தனா விளக்கமா எடுத்துக்கிட்டு வருவா. இன்னும் போகலையா நீ? அப்பாடா, சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஆனால் வயிற்றுக்குள்ளே கொஞ்சோண்டு இடம் இருக்கே, அதுக்கு எதையாவது குடிச்சு ஃபில் பண்ணால் தேவலை. பச்சை தண்ணியை குடித்தா கழுதை ஒமட்டிக்கிட்டு வரும். நம்மெல்லாம் பச்சை தண்ணி குடிக்கிற பரம்பரையா, அதனால ஏதாவது ஜூஸ் குடித்தா தேவலையே. என்ன ஜூஸ் குடிக்கலாம்? என்னம்மா, 2 பரோட்டா போதும், வேற எதுவும் வேணாம்னு சொல்லிவிட்டு பிரியாணி பரோட்டா சில்லி சிக்கன் தந்தூரின்னு சும்மா வளைச்சு வளைச்சு வெளுத்து கட்டிட்டிய. வேற எதுவும் வேணுமா? இல்லை பில் கொண்டுட்டு வரவாமா? யோ 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 தாத்தா, என்னையா நீ பாட்டுக்கு லிஸ்ட்டு அடிக்கிக்கிட்டே போகிற? ஜஸ்ட்டு பிரியாணி பரோட்டா சில்லி சிக்கன் தந்தூரி, ஜஸ்ட்டு அவ்வளோதான். அப்படியே லைட்டாக மேலாப்பில் கொறிச்சு விட்டேன். ஆனாலும் பாரு தாத்தா, வயிற்றுல கொஞ்சோண்டு இடம் இருக்குது. ஏதாவது உன் கடையில் ஜூஸ் ஜூஸ் இருக்குது? ஆட, நம்ம கடையில் இல்லாத ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ், எல்லா ஜூஸ் இருக்குமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. போதும் 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 தாத்தா, உடனே லிஸ்ட் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகாத. எனக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீமு வித் ஃப்ரூட்ஸ் மிக்சடோட ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்கு? ஃபல்லூடா இருக்குமா? ஃபல்லூடா, நீ கேட்டது மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ் மிக்சடு ஜூஸ் அத்தனையும் கலந்த ஒரு கலவையா நம்ம கடையில் ஸ்பெஷலே ஃபல்லூடா தானே. ஃபல்லூடா எடுத்துட்டு வருவோமா? அப்படி போடு. இதைத்தான் தாத்தா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கானே, சும்மா ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடின்னு. அட போய் எடுத்துட்டு வாங்க, கழுதையை குடிச்சு விட்டுட்டு போவான். உன்னைய மாதிரி ஒரு கஸ்டமரை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லையே. 10 ஆம்பளை சாப்பிடுற சாப்பாட்டை நீ ஒத்த பொம்பளையா உள்ளது இல்லையே. சரிம்மா, நீ அப்படிக்கா உட்காந்துரு, நான் இப்படிக்கா போய் ஃபல்லூடா எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க தாத்தா போங்க போங்க, சும்மா பேசிக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்காம கிளம்புங்க கிளம்புங்க. திங்கிறதுக்காகவே செஞ்சு விட்டுருப்பாங்க இவள. ஆத்தாடி, என்ன தீனி திங்கிறா? என்ன ஒரு பக்கம் லேசா வயிற்ற வலிக்கிறது மாதிரி இருக்கு. கிழவன் ஓவரா கண்ணு வச்சுட்டாரோ? சரி பரவாயில்ல, ஒரு ஃபல்லூடாவை குடிச்சு விட்டோம்னா ஐஸ்கிரீம் உள்ள போய் சும்மா குளு 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 குளுந்தோம். இந்தாங்கம்மா ஃபல்லூடா. தாத்தா, நான் 1 தானே கேட்டேன், நீ என்ன 2 எடுத்துட்டு வாரீரு? அட வயசு புள்ள, கண்ணா பின்னான்னு கண்டதையும் கலையதையும் திண்டு தொலைஞ்சிருக்க. அட 1க்கு 2 குடிச்சு விடுமா, வயிறு சும்மா கலகல கலகலங்கும். நம்ம வயிறு குளு 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 குளுன்னு இருக்கிறதுக்காண்டி குடிப்பமேன்னு பார்த்தா இந்த ஆளு கலகல கலகலன்னு இருக்குன்றேன். இதுல எதுவும் சூட்சமா இருக்குமா? ஏமா இந்தாமா குடிச்சு விடுமா. பல்லூடா படத்துல யூடியூப்ல எல்லாம் பல்லூடா குடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஒரு நாளாவது இந்த பல்லூடாவை வாங்கி டேஸ்ட் பார்த்துருவோமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனா எங்க வாங்கி குடிச்சோம்? இன்னைக்கு தானே அத்தை கிளவி விட்டு 2000 ரூபாய போட்டு தள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த பல்லூடாவை டேஸ்ட் பண்ணிட வேண்டியதே. என்னம்மா, வேற எதுவும் வேணுமா? ஐயோ இல்ல தாத்தா, வேணாம். நான் அடுத்து வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு போகணும், காசு பத்தாது. இந்த பல்லூடாவோட முடிச்சுக்கிறேன். நீ என்னன்னு காய்கறி வாங்கிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் வீட்டுல உள்ளவங்க உன்னை நம்பி காய் வாங்க காசு கொடுத்து விட்டாங்க பாரு, அவங்கள சொல்லணும். என்ன தாத்தா, ஆனை இப்பதான் வாழ்க்கையில முறையா பல்லூடா குடிக்க போறேன். நீ பாட்டில் குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறவ, எனக்கு வயிறு வலிக்காது. கொஞ்சம் அந்த பக்கமா அப்படிக்கா திரும்பிக்கோ. ஆமா, இது உட்காந்து வளைச்சு கட்டுனதுலாம் வயிறு வலிக்காது. நம்ம சும்மா அப்படி பார்த்தோன்னதான் வயிறு வலிக்க போகுது. ஆளப்பாரு. பல்லூடா 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 பல்லூடா. நம்ம இப்ப என்ன குடிக்க போறோம்?
பலுடா குடிக்க போறோம். நம்ம இப்ப எத்தனை குடிக்க போறோம்? 2 குடிக்க போறோம். பல்லுடா 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 பல்லுடா. அப்பாடா, ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சது. அடுத்து காய்கறி வாங்க போகணும். தாத்தா பில், தாத்தா பில்லு கொண்டாங்கோ. இந்த வரேம்மா. தாத்தா, இது ஏன் பில் இல்ல, பக்கத்து டேபிள் பில்லா இருக்கும். ஏன் பில்ல போய் எடுத்துட்டு வாங்க. ஏமா நீ சாப்பிட்ட பில்லு தாமா அது. என்னது, நான் சாப்பிட்ட பில்லா? என்ன தாத்தா 2185 ரூபா போட்டிருக்கு, நான் சாப்பிட்ட பில்லுன்னு சொல்றீங்க? ஏமா இங்கனக்குள்ள நீ மட்டும்தானே வந்து உட்கார்ந்த, நீ மட்டும்தானே சாப்பிட்ட, இல்ல உன் கூட வேற யாரும் வந்தாங்களா? அப்படி இருக்கையில நீ சாப்பிட்டதை வாங்கிட்டு தானே கொடுக்க முடியும். தாத்தா, என்ன நான் சின்ன பிள்ளைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? யாரு நீ? சின்ன பிள்ளை 10 ஆம்பளை சாப்பிடுற சாப்பாட்டை ஒத்தாளா உட்காந்து உள்ள தள்ளிவிட்டு நீ சின்ன பிள்ளை போட்டுக்கிட்டு இருக்க. வந்தேன் வை, ஆளை கூப்பிடவா, ஓனரை கூப்பிடவா? தாத்தா தாத்தா, ஓனர் எல்லாம் ஒண்ணு கூப்பிட வேணாம். நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த பில்லை டீல் பண்ணிக்கிருவோமா? என்னது, நம்ம 2 பேரும் சேர்ந்து டீல் பண்ணுவோமா? ஏமா ஒத்தாளா உட்காந்து முழு கட்டு கட்டுனியே, ஒரு சர்வர் பாய் வந்துட்டு போறனே, தாத்தா இந்தாங்க டேஸ்ட் பாருங்கன்னு எதையாவது கொடுத்தியாமா நீனு? அப்படி உட்காந்து ஒத்தாளா உள்ள தள்ளிவிட்டு என்னைய டீலிங்க்கு வேற கூப்பிடுறீ? ஒழுங்கு மரியாதையா 2185 ரூபா பில்ல கட்டிட்டு இந்த இடத்த விட்டு நகலு. இல்லைன்னு வச்சுக்க, உன்னைக்கு அடுப்படையில கொண்டு போய் மாவாட்ட விட்டு போயிருவாமா. தாத்தா, என் மாமியா 2000 ரூபாய் காசு கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிச்சு. இப்ப நான் எதை வச்சு காய்கறி வாங்கிட்டு போவேன் தாத்தா? ஏதாவது கருணை காட்டி என்ன காப்பாத்த கூடாதா? அதெல்லாம் பரோட்டா, சில்லி சிக்கன், சிக்கன் பிரியாணி, கொத்து பரோட்டா, பல்லுடான்னு உள்ள தள்ளுனில, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒழுங்கு மரியாதையா பில் எடுத்து வை, இல்லைன்னா ஓனரை கூப்பிட்டுருவேன். ஐயையோ, இந்த ஆள் என்ன போலீஸை கூப்பிட்டுருவேங்கிறது மாதிரி ஓனரை கூப்பிட்டுருவேன்றான். அந்த ஆள் வந்து போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துருவானோ? பயமா வேற இருக்கே. இப்ப யாருகிட்ட போய் காசு கேட்கறது? என்னம்மா காசு எடுத்து வைக்கிறியா இல்லையா? தாத்தா, என் மாமியா என்கிட்ட காய் வாங்க கொடுத்த காசு 2000 ரூபா இருக்கு. அதுலயும் 185 ரூபாய் இல்ல. நீ பாருமா, நல்ல ஓசியில திங்க வந்துட்டு இப்ப உட்காந்துக்கிட்டு காசு இல்ல பணம் இல்லைன்னு தலை காட்டிக்கிட்டு கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த கண்ணீர் எல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஒழுங்கா காசு எடுத்து வை, இல்லைன்னா யாருக்காவது போன் அடிச்சு காசை கொண்டுட்டு வர சொல்லு. தாத்தா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன தாத்தா? 8 நாளைக்கு முன்னாடி தான் என் மாமியா என்னைய விளக்க மத்தால அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டா. என் ஃப்ரெண்டுக எல்லாரும் சேர்ந்து பேசி அடிச்சு தான் என்னைய கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் என் மாமியா என்னைய காய் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. இன்னமும் திருந்தாம நான் இப்படி வாங்கி திண்டுக்கிட்டு தெரியறது தெரிஞ்சிச்சு. மறுபடியும் என்னைய செருப்பை கொண்டு அடிச்சு விரட்டி விட்டுருவாளுங்க தாத்தா. உன்னைய மாதிரி குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாத பொம்பளைய மன்னிச்சு ஏத்துக்கிடுச்சுவாரு. உன் மாமியாளுக்கும் உன் புருஷனுக்கு நீ கோயில் கட்டி கும்பிடணுமா? அப்பேற்பட்டவங்களை ஏமாத்திட்டு திரும்பவும் வந்து நீ வாங்கி திண்டுக்கிட்டு தெரியல. நீ எல்லாம் குடும்பத்துக்கு லாய்க்கே இல்லாத பொம்பளமா? நீ எல்லாம் இப்படி எல்லாம் எவள்கிட்டயாவது செருப்படி பட்டத்தையும் புத்தி வரும் உனக்கெல்லாம். தாத்தா, என்னம்மா என்ன சவுண்ட கொடுக்குற? தாத்தா, சவுண்டெல்லாம் கொடுக்கல. நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாமா? டீலா? என்ன டீல்மா? தாத்தா, என் மாமியா கொடுத்த 2000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. நான் 2 பரோட்டா மட்டும்தான் திண்டேன்னு உன் ஓனர் கிட்ட கணக்கு சொல்லிடு. நம்ம ஆளுக்கு 1000 ரூபாயா பிரிச்சு எடுத்துக்கிடுவோம், சரியா? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏமா உன் தப்புல என்னையும் கூட்டு சேர்க்கிறியா நீ? குள்ளா போட்ட தாத்தா, உன் ஓனருக்கு விசுவாசமா இருந்து என்கிட்ட இருந்த 2000 ரூபாயை புடுங்கி கொடுக்கறதுனால உனக்கு என்ன லாபம் சொல்லு? அதே இது நான் 2 பரோட்டா தான் திண்டேன்னு உன் ஓனர் கிட்ட போய் சொன்னா உனக்கு 1000 எனக்கு 1000, உனக்கு லாபம் எனக்கு லாபம். எப்படி? டீலிங் நல்லா தான் இருக்கு. ஒரு இட்லி எடுத்து திண்டுக்கிறேன்னு சொன்னா கூட 5 ரூபா காசை வச்சுட்டு தான் எடுத்து திங்க சொல்லுங்க அந்த ஓனரு. 1000 ரூபா கிடைக்குது, நம்ம எதுக்கு விடணும்? சரி, வர்ற வரைக்கும் லாபம்னு வாங்கிக்கிடுவோம். என்ன தாத்தா, ரொம்ப நேரமா தலையை தொங்க போட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க? 1000 ரூபா வேணுமா வேணாமா? சரி சரி, உன்னைய பார்க்கவும் என் பேத்தி மாதிரி தெரியற. என் பேத்தி வயசுல இருக்கிறதுனால உன்னைய காப்பாத்தி விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, சரியா? கொடு 1000 ரூபாய கொடு. தாத்தா, இந்தாங்க, இதுல 1000 ரூபா இருக்கு. அப்படியே போய் ஒரு தந்தூரி பார்சல் கட்டி கொண்டுட்டு வாங்களேன். மீண்டும் மீண்டுமா? மீண்டும் மீண்டுமா? அன்னிக்கிலிக்கா வாமட்டி வனசா, என்ன மாப்பிள்ள அக்காலாம் வரான்னு சொன்னா இங்க வந்து நிக்கிறீ என்னடி? எக்கா, அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். வா, வந்து நல்ல ஒரு சேலைய கட்டி விடுவா அவளுக்கு. எடி, நானே சும்மா அள்ளி போட்டுக்கிட்டு தெரியறவ, நீ தானே அழகா மடிப்படுத்தி சேலை கட்டுவ, நீ தானே கட்டி விட வேண்டியதானே? எக்கா, அவ அக்கா கறிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்னமோ சொல்லிடுவாளோன்னு பயந்துகிட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்து கடலை மாவு என்ன, பயத்த மாவு என்ன, கோதுமை மாவு, மைதா மாவுன்னு அத்தனை மாவையும் அள்ளி மூஞ்சில அப்பிக்கிட்டு திரியிறாக்கா. நீ வந்தினா அதட்டிக்கு எடுத்து சேலைய கட்ட வைப்பில. நான் சொல்ற வார்த்தையாவ எங்க கேக்குறா? சரி, மாப்பிள்ளையும் சேர்ந்து வராருல, பொண்ணு பார்த்துட்டு போன அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் போன்லயே தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் பளபளன்னு இருக்கணுமேனு அப்பிக்கிட்டு தெரியவா. அப்பட்ட இதுல என்ன இருக்கு? அன்னைக்கிளிக்காட்ட கேப்பமா வேணாமா? ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கே.
எடி வனசா, என்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவ? ஒண்ணுமில்ல. சரி நீ காலத்துல வீட்டுல உள்ள வேலையை முடிச்சிட்டு வா. நீ தான் நல்லா பேசுவ. பொண்ணு வாக்க வந்த அன்னைக்கு நீ தானே இருந்து எல்லாத்தையும் பேசி முடிச்ச. அது மாதிரி அவ அக்கா காரிட்டையும் நீ தாக்கா வந்து பேசணும். வெரசா வாக்கா, எங்களுக்குன்னு யார் இருக்கா? சரிடி வனசா. மார்க்கெட்டுக்கு போன நெடுவாளி வந்துட்டாளா என்னன்னு தெரியல. அவளை கூட்டிக்கிட்டு மாடனையும் கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன், நீ போ. சரிக்கா, சரி வா. நயன்தாரா கழுத்துல போட்டுக்கிறதுக்கு ஒரு செயின் கூட இல்லையே. அன்னைக்கு கிட்ட கேட்கலான்னு வந்தா கேட்கறதுக்கு சங்கட்டமா இருக்கு. கேப்பமா வேணாமா? வேணாம். இருக்கப்பட்டவளுக போடுறாளுக, இல்லாதப்பட்டவங்க என்ன செய்யறது? எங்கள்கிட்ட இருக்கிறத இம்புட்டுத்தேன்னு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவோம். அதுக்கு மேல அவங்க விருப்பம். எட்டி வனசா, நில்லும் இந்த அக்காவார். எக்கா, என்ன மாடனையும் நெடுவாளியும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்டேன். எட்டி, மாப்பிள்ள வரையில நயன்தாரா கழுத்துல இதை போட்டு விடுந்தா. அக்கா நகையா? இல்லக்கா வேணாம். இருக்குக்கா, நகையெல்லாம் இருக்கு, நான் போட்டு விடுறேன். எடியில இம்புட்டு நாளா அக்கா தங்கச்சி மாதிரி ஒண்ணு மண்ணா பழகுறமே. உன்கிட்ட இருக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. போன மாசம் வீட்டு செலவுக்கு கூட காசு இல்லைன்னு கையில கிடந்த மோதிரத்தை கலட்டி கொண்டு அடகு வச்சது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியோ? ஒழுங்கா வாங்கி கொண்டு பிள்ளைக்கு கழுத்துல போட்டு விடுப்போ. அக்கா மோதிரம் தாக்கா அடகு வச்சேன், செயின்லாம் இருக்கு, நான் போட்டு விடுறேன். எட்டி வனசா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. என் மக மூத்தவன் நிம்மி வயசுக்கு வந்திருக்கும் போது என் நகை பூரா அடகு கிடந்துச்சுல. அக்கா புள்ள கழுத்து மொட்டை கழுத்தா இருக்குக்கான்னு உன் கையில இருந்து நகையை கொண்டு வந்து என் புள்ள கழுத்துல போட்டு அழகு பத்தியிலத்தி. அப்பேற்பட்டவ தங்கச்சிக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரையில அப்படிலாம் அக்கா உன்னைய விட்டுருவனாட்டி. அப்புறம் எதுக்கிட்டி வனசா எங்களுக்குள்ள அக்கா தங்கச்சி மாதிரி ஒண்ணு மண்ணா பழகுறான்? இந்த மாதிரி கொடுக்க வாங்க கூட இல்லைன்னா என்னதே நம்ம பழக்க வழக்கம் சொல்லு. ஏக்கா யார்கிட்ட கேட்போம் எப்படி கேட்போம்னு நினைச்சு தவச்சுக்கிட்டு இருந்தக்கா. உன்னிட்ட எப்படி கேட்கறது? கேட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டா என் மனசு என்ன பாடுபடும்னு அப்படியே உக்கி போய் வந்தக்கா. நல்ல வேலை நீனாவே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட. ரொம்ப நன்றிக்கா. நான் என்னைக்குமே இது மறக்க மாட்டேங்க்கா. ஏச்சி கழுத, நம்ம எம்பிடுத்தேன் அடிச்சுக்கிட்டாலும் குடிக்கிட்டாலும் எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு துடிக்குது, உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கணும் இல்லட்டி. அதான உண்மையான பாசம். நம்ம என்னதான் 1000 சண்டை போட்டாலும் உனக்கு ஒண்ணுன்னா அக்கா வந்து நிக்காம இருப்பனா நாயி. இந்தா எடுத்துக்கொண்டு பிள்ளைக்கு போட்டு விடுப்போ. அழுகுறாய் பத்தே, அழுக தெரியாம. இந்தாடி பிடிப்போ. எக்கா ரொம்ப நன்றிக்கா. ஆமா அப்படியே நன்றி சொல்றாங்க. நன்றி. இந்தா முட்டி போய் பிள்ளைக்கு போட்டு விடு, நான் போய் நெடுவாளி மாடனை கூட்டிக்கிட்டு வரேன். சரிக்கா, கூட்டிட்டு வா. எடி வனசா, கையில காசு பணம் வச்சிருக்கியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க திடீர்னு வாரம் சொல்லிட்டாங்களே, கறி மீன் எடுக்கணும் கொள்ளணும். கையில காசு வச்சிருக்கியா? என்ன முட்டி, அக்கா தரவா? இல்லக்கா, நேத்து மகளிர் குழுல 10,000 காசு வாங்கினேன். காசுலாம் இருக்குக்கா. சரி காசு இருந்தா சரி, இல்லைன்னா அக்காட்ட தயங்காம கேளு. பொண்ணை கரையேத்துற விஷயம் டீ. கடனை உடனே வாங்கினாலும் பொண்ணை கரையேத்தணும். எதையும் யோசிக்காம செய்ய, சரியா? நல்ல இடம், நல்ல மாப்பிள்ளை. காசு பணத்துக்கு யோசிச்சுக்கிட்டு நல்ல மாப்பிள்ளையே நல்ல வரணும் விட்டுறக்கூடாது வனசா. சரிக்கா. என் வாழ்க்கை இந்த குடியார பயலோடையே போயிருச்சு. தாய் தகப்பே இல்லாத பிள்ளை என் தங்கச்சி. அவளையாவது நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல இறைவன் விட்ட வழி. அதெல்லாம் நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடாது. நீ பேசாம எதையும் மனசுல போட்டு உலட்டிக்கிறாம போய் வீட்டுல உள்ள சோழிய பாருப்போ.